அனைவருக்கும் வணக்கம். நேத்து ஜனநாயகன் படம் வலைப்பக்கங்கள்ல ரிலீஸ் ஆகி இது ஒரு பெரிய பேசும் பொருளாச்சு. இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இத நம்ம 3 கோணங்களாக பார்க்கலாம். ஒண்ணு, விஜய் அவர்களே தன்னோட அரசியல் லாபத்துக்காகவும் ஆதாயத்துக்காகவும் இந்த படத்தை லீக் பண்ணியிருக்காருங்கிற ஒரு கோணத்திலையும் பார்க்கணும். இன்னொன்னு, இதுக்கு முன்னாடி தலைவாங்கிற ஒரு படம் இதே மாதிரிதான் ரிலீஸ் ஆச்சு. அப்போதைக்கு எந்த அரசியல் ஆதாயம் யாருக்கும் கிடையாது. அப்படி இது ஒரு தனிப்பட்ட நபர், வேறொரு நபர் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காரா அப்படிங்கிற ஒரு கோணத்திலையும் நாம பார்க்க வேண்டியதாக இருக்கு. இந்த படம் எப்படி வலைப்பக்கங்கள்ல ரிலீஸ் ஆச்சு, இந்த படத்தோட காட்சிகள் எப்படி வெளியே வந்தது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம முழுக்க பார்க்க போறோம். என்னதான் நாம கருத்து ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் இந்த தற்கொலை கூட்டத்துக்கு நம்ம ஆப்போசிட்டா இருந்தாலும் இந்த ஒரு படத்தோட காட்சிகள் வலைப்பக்கங்கள்ல ரிலீஸ் ஆனது கண்டிக்கத்தக்கது. நமக்கு விஜய் மேல 1008 குற்றச்சாட்டுகள் இருக்கலாம். ஏன்னால் அது ஒரு தற்கொலை கூட்டம், கொள்கையற்ற கூட்டம், ஒரு அணில் குஞ்சுகள், இந்த மாதிரி நம்ம 1008 குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துல அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா படம் வேறு, அரசியல் வேறு. நான் உச்சத்தை விட்டுட்டு வந்துட்டேன், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், உங்களுக்காக தான் வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்றதை நம்மளால ஏத்துக்க முடியாது. ஏன்னா அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வரல. கட்டுன மனைவி, பெத்த பிள்ளைகள், தன்னை பெற்ற அப்பா அம்மா அவர்களை மட்டும்தான் விட்டுட்டு வந்திருக்கிறாரு. இதன் மூலியமாக இந்த கொள்கையின் ரீதியாக மட்டும்தான் நம்ம விஜயை தாக்குறோமே தவிர மற்ற ஒரு காரணத்தால அவர் நம்ம தாக்குறது கிடையாது. ஏன்னா அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வரல, தன்னுடைய குடும்பத்தை மட்டும்தான் விட்டுட்டு வந்திருக்கிறாரு. அதை பெருசா வழியா எல்லா மீட்டிங்லயும் அதை மட்டும் தான் சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம எந்த மீட்டிங்ல போனாலும் நண்பா நண்பீஸ், தோழா தோழிஸ், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன், வழியை தாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த மாதிரி தான் சொல்லுவாரு. இது ஒரு கொள்கையற்ற கூட்டம். இதை நம்ம தாக்குறது தப்பு கிடையாது. ஆனால் இந்த ஒரு படம் வலைதளங்கள்ல வெளியான இந்த ஒரு காட்சிகள் இது கண்டிக்கத்தக்கது. ஒரு கொள்கையற்ற தற்கொலை கூட்டத்தை நம்ம இத்தனை நாள் எதிர்த்துட்டு இருந்தாலும் இந்த படம் வெளியானது அவங்களுக்கு ஒரு சாதகம்னு தான் என்னால சொல்ல முடியும். ஏன்னா கரெக்டா எலெக்ஷனுக்கு இன்னும் 20 நாள் இருக்கிற இந்த சமயத்துல இந்த ஒரு படம், அதாவது அரசியலை பேஸ் பண்ணி எடுத்த இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா இது விஜய் அவர்களுக்கு ஆதரவாகத்தான் அமையும். இதை விஜய் லீக் பண்ணாரோ இல்ல எதிர்கட்சிகள் லீக் பண்ணாங்களோ அது அப்பேற்பட்ட விஷயம். யாரு லீக் பண்ணாலும் அது கண்டிக்கத்தக்கது, ஒரு முறைகேடான ஒரு விஷயம். ஆனால் இந்த ஒரு படத்தோட காட்சிகள் வெளியானது விஜய்க்கு சாதகமாக தான் அமையும். ஏன்னா அந்த படம் முழுக்க அரசியலை பேஸ் பண்ணி விஜய்க்கு சாதகமா இருக்கக்கூடிய ஒரு படம், டிஎம்கேக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய படம்னு சொல்லப்படுது. இந்த ஒரு சமயத்துல இதை எதிர்கட்சிகள் ஒருவேளை விஜயை முடக்கிறதுக்காக செஞ்சிருந்தாலும் இது விஜய்க்கு சாதகமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆனதுல விஜய்க்கு ஒரு பைசா கூட லாஸ் கிடையாது. முழுக்க ஆதாயம் இருக்குதே தவிர அவருக்கு 1 ரூபா கூட இதுல லாஸ் கிடையாது. இந்த படத்தோட டைரக்டருக்கோ இல்ல இந்த படத்துல நடிச்ச விஜய் அவர்களுக்கோ இல்ல விஜய் கூட நடிச்ச சக நடிகர்களுக்கோ இந்த படம் இப்படி ரிலீஸ் ஆனதுல இந்த படத்தோட காட்சிகள் வெளியே வந்ததுல இவங்களுக்கு 1 ரூபா கூட நஷ்டம் கிடையாது. ஏன்னா இவங்க ஆல்ரெடி எல்லாமே சம்பளம் வாங்கிட்டாங்க. விஜய் அவர்கள் ஒரு 200 கோடி சம்பளம் வாங்கிட்டு தான் நடிச்சிருக்காரு. கூட நடிச்ச எல்லாருமே பணத்தை வாங்கிட்டு தான் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுல யாருக்கு மிகப்பெரிய நஷ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா கேவிஎம் ப்ரொடக்ஷன். ஏன்னா பல ஆயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணி படத்துக்கு முதலீடு பண்ணியிருக்காங்க, படத்தை ப்ரொமோட் பண்றதுக்கு முதலீடு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் முதலீடு பண்ணி இந்த படம் வெளியே வந்தது அப்படின்னா இவங்களுக்கு தான் மிகப்பெரிய லாஸ். ஆனா இந்த படம் வெளிவந்ததால இதோட முழு ஆதாயத்தையும் பெற போறது பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் மட்டும்தான். நான் முன்னே சொன்ன மாதிரி இது 3 கோணங்களாக பார்க்கலாம். ஒருவேளை தன்னோட அரசியல் லாபத்துக்காக, தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக விஜய் அவர்களே இந்த படத்தை லீக் பண்ணிருக்கலாம். அதாவது விஜய் அவர்கள் மூலியமாகவே இந்த படம் லீக் பண்ணிருக்கலாம். ஏன்னா இன்னும் எலெக்ஷனுக்கு 20 நாள் இருக்கிற இந்த சமயத்துல இந்த படம் வெளியே வந்தது அப்படின்னா மக்கள் அதை பார்த்தாங்க அப்படின்னா இது அவங்களுக்கு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறும். இது ஒரு ஓட்டாக மாறும். இத இன்னொரு கோணத்திலையும் பார்க்கலாம். இன்னொரு கோணத்துல இதை எதிர்கட்சிகள் லீக் பண்ணி விஜய் அவர்களை முடக்கணும்னு நினைச்சிருந்தா இந்த படத்தை லீக் பண்ணிருக்கலாம். அப்படி எதிர்கட்சிகள் அதை பண்ணிருந்தாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். ஏன்னா இந்த படத்தை மக்கள் பார்த்தாங்கன்னா இது எதிர்கட்சிக்கு பாதகமாகத்தான் அமையும், விஜய் அவர்களுக்கு சாதகமாக அமையும். இதை இன்னொரு கோணத்திலையும் பார்க்கலாம். அது எப்படின்னா இதுக்கு முன்னாடி தலைவான் நினைக்கிற படம், அந்த படமும் இந்த மாதிரி வெளியே வர்றதுக்கு தாமதமாகி ஒரு சில பிரச்சனையா தாமதமாகி அதுவும் திரையரங்குக்கு வர்றதுக்கு முன்னாடியே சமூக வலைதளங்கள்ல வந்துருச்சு. இதை இப்படி 3 கோணங்களாக பார்க்கலாம். ஆனால் எந்த கோணங்களாக இருந்தாலும் இதை யார் பண்ணியிருந்தாலும் தண்டனைக்குரியதுதான். இது ஒரு ஜனநாயகத்திற்கு முறைகேடான ஒரு விஷயம்தான். அவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க, என்னென்ன கனவுகள்லாம் கண்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க 200 கோடி சம்பளம் கொடுத்து ஒரு ஆளுக்கு மட்டுமே 200 கோடி சம்பளம் கொடுத்து மறுபடியும் அதை ப்ரொமோட் பண்ணணும், சக நடிகர்களுக்கு சம்பளம் கொடுத்து, டைரக்டருக்கு சம்பளம் கொடுத்து, இது எல்லாம் அவங்க பெரும் கனவோடு தான் அதுக்கு முதலீடு பண்ணியிருப்பாங்க. அவங்க மிகப்பெரிய லாபம் ஈட்டணும், அது அப்பேற்பட்ட விஷயம். ஆனால் அவங்க பண்ணியிருக்கிற அந்த 1000 கோடி 2000 கோடி முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா
அந்த முதலீடை எடுக்கணுங்கிறது தான் அவங்களோட எண்ணமாக இருக்கும். நம்ம வந்து ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் தொலைச்சிட்டோம்னாலே நம்ம மனசு எவ்வளவு வலிக்கும். ஒரு சாதாரண மனிதன் 10 ரூபாய் தொலைச்சாலே அவனோட மனசு எவ்வளவு வலிக்கும். இப்ப கேவிஎம் ப்ரொடக்ஷன் 1000 கோடியை தொலைச்சிட்டு நிக்கிறாங்க. தயவு செய்து என் அன்பார்ந்த மக்களே, இந்த படத்தை சமூக வலைதளங்களில், இந்த காட்சிகளை சமூக வலைதளங்களில் யாரும் பார்வையிட வேண்டாம். என்னைக்கு கேவிஎம் ப்ரொடக்ஷன் இந்த படத்தை திரையரங்கிலையோ இல்ல ஓடிடியிலையோ அவங்க மூலியமா அபிஷியலா என்னைக்கு வெளியே வருதோ அன்னைக்கு அனைவரும் பாருங்கள். எதுவாக இருந்தாலும் சரி, நல்லதை பகிர்ந்து தாய் தந்த தமிழையும் தமிழ் மண்ணையும் மீட்டெடுப்போம். வாழ்க தமிழ்.